கார்த்திக் ரூமுக்கு பொண்ணை கூப்பிட்டு வந்த விஷயம் ஓனருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால ரூமை காலி பண்ண சொல்லிட்டார். கடவுளே, இந்த ரூம்லையாவது இந்த கதையை நான் நிம்மதியாக எழுதி முடிக்கணும். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை ஓயாது. டேய் செல்லப்பாண்டி, என்னடா புது ரூம்ங்கிறதுனால தான் இன்னைக்கு நான் கூட்டுறேன். டெய்லி நானே கூட்டுவேன்னு நினைக்காதீங்க. இங்க பார், இன்னைக்கு நான் கூட்டுறேன், நாளைக்கு நீ கூட்டுற. தம்பி, அடுத்த நாள் நீ கூட்டணும். சரி சரி, போய் கிச்சன் க்ளீன் பண்ணுப்பா. சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்னையே கூட்ட வச்சிங்க, நான் பாட்டு ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எழுந்து நில், விழுத்துக்கொள், லட்சியத்தை அடையும் வரை. செல்லப்பாண்டி, ஓயா. ஏய் செல்லப்பாண்டி, என்னடா? இந்த சோப் போட்டுக்கோடா. எங்க வேணாலும் போடு. கேட்க மாட்டேங்குதும்மா, சரியா பேசுங்க. கேட்கல. டேய் சார் வந்துட்டாரடா. ப்ரொடியூசரை பார்க்க போயிருக்காரு, கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு கவலையே இல்லை. ஃபோனை கொடு கொஞ்சம். நிறைய பேர் சொன்னாங்க. டேய் உடஞ்சிட போதுடா. அது இருக்கிறதும் ஒன்று தான், உடையிறதும் ஒன்று தான். நான் பேசுகிறத எங்கள் அம்மாவுக்கு கேட்க மாட்டேங்குது, அம்மா பேசுகிறத எனக்கு கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு சம்பளம் வாங்கினது முதவேலையாகும். ஒரு நல்ல செல்லு வாங்க. ஊர்லேருந்து வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் படம் விஜய் படம் தான். அதில் எந்த அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? டேரக்ட் வந்துட்டாரு, அப்புறம் பேசுகிறேன். ஐ ஆம் சாரி டு சே திஸ் மேன். 2 ப்ரொடியூசருக்குள்ளே ஏதோ பிரச்சனை, படத்தை ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் எதனா பாருங்கள், தேவைச்சே கூப்பிட்றேன். டேய் சாயந்தரம் எப்படா புறப்பட்டு வர்ற? கிளம்பலாம் தானே இருந்தேன். என்னடா இழுக்கிற? இல்லைண்ணே, வேலை செஞ்சிருந்த படம் நின்று போச்சுண்ணே. இந்த வேலையும் போச்சா? சரி, நீ ஊர் கூட வந்துட்டு போ. சம்பளம் கிடைச்சா தம்பிக்கு சைக்கிள் வாங்கிட்டு வரலான்னு இருந்தேண்ணே. சம்பளம் கிடைக்கல, மனசு கஷ்டமாக இருக்குண்ணே. சரி விட்ற, பணம் இல்லாட்டினா என்ன செய்ய முடியும்? நீ ஊருக்கு வந்துட்டு போடா, பணம் இருக்கிறப்ப சைக்கிள் வாங்கிக்கலாம். சரிண்ணே. சரி, இந்த தம்பி இருக்கான், அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசு. எருமா மாடு நல்லா இருக்கியா? எருமா மாடு நல்லா இருக்கேன்டா தங்கம். நீ எப்படா இருக்க? நீங்கள் சைக்கிள் வாங்கிட்டு வரும்போது நான் மட்டும்தான் ஓட்டுவேன், நான் வேறு யாருக்கும் தர மாட்டேன். செல்லம், சித்தப்பா கிட்ட காசு இல்லைடா. அடுத்த வாட்டி வரும்போது சைக்கிள் வாங்கிட்டு வரட்டுமா? ஏன்டா? சைக்கிள் வேணும், சைக்கிள் டேய் வேணும், அழுகாத. சைக்கிள் வேணும். ஏன்டா அழுதுட்டு இருக்க? ஒரு செத்துப்பா சொல்லி சைக்கிள் வாங்கி தரேன்டா. டேய் ஹீரோ இங்கிட்டு இருந்து வரான், ஹீரோயின் இங்கிட்டு இருந்து வர, ஹீரோ இங்கிட்டு இருந்து வரான், ஹீரோயின் இங்கிட்டு இருந்து வரான். என்னடா ஊருக்கு கிளம்பல? ஏன்டா நீ வேற. என்னாச்சு? என் அண்ணன் பையன்கிட்ட ஊருக்கு வரும்போது சைக்கிள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். படம் தான் ட்ராப் ஆயிடுச்சு. சரி, அடுத்த தடவை வரப்போ சைக்கிள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஓன்னு கத்திட்டு அழுதான் பாரு. ஊருக்கு போவே மனசு வரலடா. சரி விட்றா, சின்ன பையன் தானே, கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் சரியாக போயிடும். உன்கிட்ட ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? டேய்,
நானே எங்கள் அம்மா கொடுக்குற 3500 காசை வச்சு தான் மாதம் ஃபுல்லாக ஓட்டிகிட்ருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். என்கிட்ட இருந்தால் நீ கேட்குறதுக்கு முன்னாடி தந்திருக்க மாட்டேனா? செல்வம், உங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்குமா? நானே வேலை தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட எப்படா இருக்கும்? உனக்கே தெரியாதா? சொல்றா. சிவா, ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுதுடா. பணமா? ஹலோ 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 ஹலோ. டேய், நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா உனக்கு? ஏய், டவர் இல்லடா. என்னது, டவர் இல்லையா? ஏய், ஒண்ணுமே கேட்க மாட்டேது. டவர் இல்ல. டேய் நாயே, டவர் அடியில் தாண்டா ஒரு ரூமே இருக்கு. நான் என்கிட்ட விளையாடுறியா நீ? ஹலோ. டேய் ஹலோ ஹலோ. டேய் ஹலோ. டேய், என்கிட்ட போய் 2000 ரூபாய் கேட்குறிய? இது உனக்கே நியாயமா இருக்கா? நியாயம் இல்லதான். சரி, இருந்தாலும் கேட்குறேன், உன்கிட்ட பணம் இருக்கா? டேய், ஒரு 100 200னா பரவாயில்லடா. 2000 எங்கடா போறது? வீடா போன. ஃபோனை எடுத்துட்டானா பணம் கொடுத்துருவான். ஆனால் எடுக்கணுமே, அதானே பெரிய விஷயம். ஏ நாயே, கடைங்க தானே ஃபோன் பண்ணுறேன். இல்லையே, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? சூப்பராக இருக்காங்க. பணம் ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. வச்சுட்டே தானே இல்லைங்கிற. ஆமாம். நீ விளங்கவே மாட்டடா. தேங்க்ஸ். என்கிட்ட 2000 ரூபா பணம் இருக்கு. டேய் தேங்க்ஸ்டா. எங்கடா இருக்க? அதில் 650 ரூபா வண்டி சர்வீஸ்க்கு போயிடும். டேய் அர்ஜென்ட்ரா, ஒரு 2 மாசத்துல திருப்பி தந்துடுவேன்டா. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. சரி சொல்லு. இந்த மாதம் பெட்ரோல் செலவு 650 ரூபா போயிடும். டேய் ரீசார்ஜுக்கு ஒரு 350. அது இல்லாமல் வீட்டு வாடகை ஒரு 1200. டேய், பணம் கிடைக்குமா கிடைக்காதா சொல்றா. மச்சான், 100 200னா பரவாயில்ல மச்சான். என் ரூம்மேட்டு கல்யாண மண்டபத்துக்கு வேலைக்கு போய்க்கிறான். அவன் வந்தால் தான் எனக்கே சாப்பாடு. புரியுதா? புரியலன்னா சொல்லு, திரும்ப சொல்கிறேன். என்ன பொழப்புது, ஒரு வயல காசு வர மாட்டான். 2000 ரூபாய் 2000 ரூபாய் நம்மளால புரட்ட முடியல. நம்மளா இருந்து என்ன பண்ண போகிறோம்? எவனை கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்கிறானே. என்ன பண்ணலாம்? கார்த்தி வண்டி சாவி கொடு. ஏய், அவன் யாருக்கிட்டையும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்டா. அவன் தான் ஊரில் இல்லைல்ல, சாவி தான் கூட. டேய், ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்கான். சாவிலாம் கொடுக்க முடியாது. மா, நீ வந்து உட்காருமா. தம்பி தள்ளி பாப்பா. தம்பி, மெட்ராஸ் சார் வந்து பார்க்குறப்பா. ஓகேண்ணா. சரி, வர. நீங்க மெட்ராஸா?
இல்லை இல்லை, நான் பக்கத்து ஊர் தான், பட் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். அங்க தரமணில ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு தெரியுமா? தெரியுமே, டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்கு. ஏன் கேட்குறீங்க? இல்ல, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன். ஓ, சென்டர் அங்கே தான் போட்டிருக்காங்க. நைஸ். நான் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் வந்ததில்ல, அதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த ஏரியா எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை வரும்போது சொல்லுங்கள், நானே வேணா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல, அங்கே என் ஃப்ரெண்ட் இருக்கு, அவ வந்து கூட்டிட்டு போயிடுவா. தேங்க்ஸ். ஓ தம்பி, நீ மெட்ராஸில் தானே இருக்க? இந்த பொண்ணுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பா. ஆமாம். ஏங்க, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வேலை செய்கிறவங்க யாராவது தெரியுமா? என் ஃப்ரெண்டோட அப்பா அங்கே தாங்க வேலை பார்க்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லி என் வேலைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஷூர், அது ஹெல்ப் பண்ணுவார், பட் கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பார். இல்லை, கன்ஃபார்மாக வேலை கிடைக்கணும்னா பரவாயில்ல, பணம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு அவர் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படின்னா உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக 9751 847 321 அப்படின்னு வச்சு நம்ம ஸ்பெல் கொடுத்துருங்க. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேண்ணே. அண்ணா, அவனே சைக்கிள் மேட்டர் மறந்துட்டானே. அவனே மறந்தாலும் நீ மறக்க மாட்டேன் இருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கான், பேசு. அவினாஷ், சித்தப்பாட்ட பேசு. ஹலோ சித்தப்பா. டே தங்கம், நல்லா இருக்கியாடா? சைக்கிள் எப்போ சித்தப்பா வாங்கிட்டு வருவீங்க? டேய், உன்னைய எத்தனை தடவை உன்ட்ட சொல்றது? சித்தப்பாட்ட சைக்கிள் கேட்காரான்னு புரியாது? கேட்பியா? கேட்பேன். கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். ஏய், கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். உன்னையெல்லாம் அறந்தாட சரிவிட்டு வருவ. கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். ஒன்னு 2 போட்டோ ஆண்ட சொல்லுவேப்பா. சைக்கிள் கேட்பியாடா? சைக்கிள் கேட்பியாடா? கேட்பியாடா? கேட்க மாட்டேன்னு சொல்றா? சொல்றா கேட்க மாட்டேன்னு? கேட்க மாட்டேன்னு சொல்றா? உனக்கு இப்படி ஒரு உள்ள வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. இனி இந்த ஜென்மத்துக்கும் ஊர் பக்கம் நீ போக முடியாது. சாரிங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறதா நினச்சி உங்களுக்கு தப்பாக ஃபோன் பண்ணிட்டேன். சாரி, உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, தூங்கல, முழிச்சுட்டு தான் இருக்கேன். முழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னங்க, மணி 11:30 ஆகுது. ஜென்ரலாக ஊரில் எல்லாரும் ஒரு 9-9:30க்கெலாம் தூங்கிடுவாங்கள்ல? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் மட்டும் உட்காந்து என்னோட எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஓ, எக்ஸாம் இருக்குல்ல, மறந்தே போச்சுங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க, நல்லா படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சார், எப்படியாவது நீங்கள் தான் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த வேலையை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்கு. சாரா, ப்ளீஸ் கால் மீ கார்த்திக். ஸோ வேலை கிடைச்சிட்டா நல்லா வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடணும்னு பார்க்குறீங்களா? கல்யாணத்துக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா போய் சொல்லாதீங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறதே வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தானே. எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்னது? என்ன சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸும் ஆயிடுச்சு. சாரி. பரவாயில்லைங்க, 2 வருஷமா இந்த செவத்தை பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இந்த வேலை மட்டும் எப்படியாவது கிடைச்சதுன்னா பெரிய ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் தாங்க எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கன்ஃபார்மாக என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்கிறேன். கவலையப்படாதீங்க, இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், நீங்கள் என்ன தூங்கலையா? இல்லைங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்கேன்ல. இந்நேரத்துக்கு ரூமில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தலைகாணியை கட்டி பிடிச்சி தூங்கியிருப்பேன். தலைகாணியை கட்டி பிடிச்சிட்டா? ஆமாம். ஏன் நீங்களாம் அப்படி தூங்க மாட்டீங்களா? சி, நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். சும்மா போய் சொல்லாதீங்க. நிஜமாங்க.
போகிறோம்.